ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இந்த சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் வந்து அப்கமிங் வருது, எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்படி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி மாட்டுவாலில் கிரேவி எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதாவது மாட்டுவால் சூப்பு கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனால் மாட்டுவால் கிரேவி பண்ண போகிறோம். இது பேஃப் கிரேவி மாதிரியே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நடுவில் கீறி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ கிரேவி வந்து திக்காகிறதுக்கு உதவும். ஒரு 10 பல்லு பூண்டு, 2 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்து அதையும் வந்து பொடுசாக நைஸாக பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இறைச்சி குக்கர் எடுத்துக்கலாம். அதில் தண்ணி எதுவும் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நிறையா எண்ணெய் தேவையில்லை, 4 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் போதுமானது. இப்போ எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். அதை நல்லா பொரியும் மீது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாம். ஸோ இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, அது டிரான்ஸ்பரண்ட்டாக, அந்த வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது வதங்குறதுக்கு 1/2 டீஸ்பூனுக்கு நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டோம்னாக்கா சீக்கிரமாக வந்து வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் வதங்கும். இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த பூண்டையும் இஞ்சியும் அந்த எண்ணெயிலே போட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த இஞ்சும் பூண்டும் இந்த மாதிரி சின்னதாக நைஸாக கட் பண்ணி போடும்போது அந்த கிரேவி வந்து வெந்ததுக்கப்புறமா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை டேஸ்ட்டும் சரி, அதோட ரிச்னஸ், அந்த ஃப்ளேவரும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். இது எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால இஞ்சி பூண்டு வந்து நிறையா செல்லாது. அதாவது 2 டீஸ்பூனுக்கு மட்டும் நான் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அந்த எண்ணெயில் இந்த இஞ்சி பூண்டு விழுதியும் நம்ம வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா இஞ்சி பூண்டும் வதங்கிடுச்சு. இதில் 1/2 கப்புக்கு தயிர் விடுறேன். 1/2 கப்புங்கிறது வந்து ஒரு 3 டீஸ்பூன் வரும். டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கனாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் விடுறேன். அதாவது இங்கே வந்து கப்பு கணக்கு. ஸோ வந்து 1/2 கப்புக்கு வந்து நான் தயிர் விட்டுருக்கேன். அதை அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுது இதில் கொட்டிடுறேன். ஸோ தக்காளி விழுது வந்து எனக்கு இங்கே லைட் நல்ல ஃபோக்கஸாக இருக்கிறதுனால லைட் கலராக தெரியுது, ஆனால் நல்ல சூப்பர் கலராக வந்து தக்காளி இருக்குது. இதில் உரப்பு, நீங்கள் எவ்வளோ உரப்பு நீங்கள் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உரப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் நான் வந்து உரப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, கறி மசாலா தூள் 2 டீஸ்பூனு, அப்புறம் மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். நான் உரப்பு வந்து டிபெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதுக்கு வந்து உரப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வந்து ஒரே 1 டீஸ்பூன் தான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து இஞ்சி பூண்டு விழுதும், நம்ம வந்து பூண்டும் இஞ்சும் வேறு சின்ன நசுக்கி போட்டிருக்கிறதுனால நல்லாவே உரப்பு எடுத்துக்காட்டும். அதனால தான் நான் வந்து குறைச்சலாக போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் உரப்பு நல்லா சாப்பிடுவீங்கனாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த பாரு நீங்கள் உரப்பு சேர்த்துக்கோங்க. இதில் பெப்பர் 1/2 டீஸ்பூனுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன் நான். இது நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். சூப்பராக வந்து எனக்கு வதங்கிடுச்சு. வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த பேஃபை வந்து இதில் கொட்டிடலாம். பேஃப் வந்து நான் வந்து மஞ்சத்தூளும் ஒரு 1 டீஸ்பூனுக்கு வினிகர் கொடுத்து நான் வந்து நல்லா அலசி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் வந்து கவுச்சி ஏதாவது இருந்தால் கூட அந்த இது வந்து அந்த வினிகரும் மஞ்சத்தூளும் போடும்போது நமக்கு வந்து ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அப்புறமா தண்ணியில் லைஸாக அலசி விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டேன். இந்த இறைச்சி முழுகிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ இறைச்சி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு டிபெண்ட்ஸ் பண்ண மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இறைச்சி எடுத்துருக்கேன். இந்த இறைச்சி முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு 7 to 8 விசில் கொடுக்க போகிறேன் நான். அதனால் தண்ணி எனக்கு வந்து வற்றணும். கிரேவி மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம், இல்லைனா வந்து கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு சீசனிங், இது வந்து என்ன சொல்கிறது, மேகி போடுவோம் இல்லையா, மேகிக்கு வந்து மிச்சம் இருந்ததுன்னா எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த மேகி கட்டி, அப்படி இல்லைனா மேகி சீசனிங். இது வந்து எல்லா மேகி நீங்கள் நார்மலாக இன்ஸ்டன்ட் மேகி வாங்கும்போது அதோட பேக்கெட்டில் வரும் இல்லையா, அதுதான். அது ஒரு 6 பேக்கெட் போட்டிருக்கேன் நான். உப்பு இதில் பார்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு குறைச்சலாக இருந்ததுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உரப்பு பத்துச்சு, உரப்பு குறைச்சலாக இருந்தால் நீங்கள் இப்போது உரப்பையும் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 8 விசில் விடட்டும். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். 8 விசில் அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எண்ணெய் விட்டால் அருமையாக இருக்கும்.
இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். இந்த சப்பாத்தி, பராட்டா, என் சாதத்தோட கூட ரொம்ப நல்லா போகும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா பெரிய லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.